இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜோஷுவா 1:5 No man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட சொல்கிற மிக முக்கியமான காரியம் என்ன? நான் உங்களை கைவிட மாட்டேன். உயிருள்ள நாள் மட்டும் ஒருவரையும் கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருப்பார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆம், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நாம் நம்பினவர்கள், நாம் நேசித்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் பெற்றார், இன்னும் நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட ஒரு நாட்களில் சில நேரங்களில் நம் ஒவ்வொருவரையும் கைவிட நேரிடுகிறது. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தவர், நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர், நம் மீது அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வது, என் மகளே, என் மகனே, நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அநேக நேரங்களில் நாம் தான் தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன். நான் ஆபிரகாமோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன். நான் யோசேப்போடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன். காரணம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நாம் கடந்து போகிற பாதைகள் வித்தியாசமான பாதைகளாக இருக்கலாம், கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் தேவன் உங்களையும் என்னையும் விட்டு விலகுவதில்லை. இஸ்ரவேல் மக்களை எப்படி இரவும் பகலும் எப்படி வழி நடத்தினாரோ, எப்படி பாதுகாத்தாரோ, எப்படி அவர்களை சுமந்து சென்றாரோ, அதே போல கண்ணின் மணியைப் போல நம்ம இந்த 10 மாதங்களாய் அவர் பாதுகாத்து வருகின்றார். நாம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்ற போது தேவன் நமக்கு செய்த வல்லமையான காரியங்களை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள். சொன்ன சொல்லை அவர் கைவிடுவதில்லை. அவர் அந்த வார்த்தையை செய்து முடிக்கும் மட்டும் நம்மோடு கொடுப்பார். நான் யாக்கோப்போடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களில நம்மோடு கூட இருப்பார் என்று மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உயிருள்ள நாள் மட்டும் எங்களை கைவிடாது இருக்கிற நிலைமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.